4 பேர் ஸ்டேஜுக்கு வந்துருங்க சார். அதற்கு வந்து மாநில துணைத் தலைவர் புருஷோத்தம் சார் வந்து பணியேற்பு செய்து மிகச் சிறப்பானதொரு பணியேற்பு விழாவை நடத்தி கொண்டுள்ள வேலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 2025-27 ஆண்டிற்கான துணைத் தலைவர், பிஆர்ஓ, ஜாயின்ட் செக்ரட்டரி, ஏபிஆர்ஓ போன்ற பதவிகளுக்கான பணியேற்பு செய்து வைக்க உள்ளோம். இன்று பணியேற்க உள்ள VP 1ஆக பணியேற்க உள்ள திரு லோகநாதன், பிஆர்ஓவாக பணியேற்க உள்ள திரு எஸ் அருண்குமார், ஜாயின்ட் செக்ரட்டரியாக பணியேற்க உள்ள திரு தனகோட்டி அவர்கள், ஏபிஆர்ஓவாக பணியேற்க உள்ள திரு கௌதம் அவர்கள். வந்துட்டீங்களா சார்? உங்களுடைய வலது கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். பொறியாளர் உங்களுடைய பெயரை சொல்லிக்கோங்க. ஆகிய நான் முன்னோர்களை வணங்கி நமது வேலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இன்று நான் பொறுப்பேற்கின்ற உங்கள் கடமை துணைத் தலைவர் பொறுப்பின் கடமையை உணர்ந்து பணியாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். நமது சங்கத்தின் இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்காத போதும் வகையில் மனசாட்சியுடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் செயலாற்றுவேன் என சுதந்திரத்துடனும் சுயமரியாதையுடனும் உறுதியளிக்கின்றேன். நீங்க இந்த நம்முடைய வேலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தினுடைய VP 1, PRO, ஜாயின்ட் செக்ரட்டரி, APRO போன்ற பதவிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. அடுத்தடுத்து உங்களுடைய பணிநிலை உயர வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செயற்குழு உறுப்பினர்கள் பெயர் அழைக்கிறவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு பதவியேற்பு விழா நடைபெறும். திரு P. ஜெயக்குமார், உத்தமசீலன், பொறியாளர் R. ஹரிகிருஷ்ணன், பொறியாளர் M. சுரேஷ், பொறியாளர் S. கருணாமூர்த்தி, பொறியாளர் சையத் ஜமீல் அகமத், பொறியாளர் முனிவேல், பொறியாளர் IP. ரகு, பொறியாளர் RJ அன்பு, பொறியாளர் P. வேல்முருகன், பொறியாளர் V. படவேட்டான், பொறியாளர் M. முரளி, பொறியாளர் S. வடிவேலு, பொறியாளர் கதிர்வேலு ஆகியோர் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு பதவியேற்பு விழா நடைபெறும். அவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவியேற்பு விழா செய்து தருமாறு நமது மாநில செயலாளர் திரு துரைக்கண்ணன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொறியாளர் உங்கள் பேர் சொல்லிக்கங்க சார். ஆரம்பிக்கலாம் சார். கையை ரைட் ஹேண்டை பொறியாளர் உங்கள் பேரை சொல்லிங்க. அவங்க பேர் ஆகிய நான் முன்னோர்களை வணங்கி நமது வெள்ளூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் இன்று பொறுப்பேற்கின்ற செயற்குழு உறுப்பினர் பொறுப்பின் கடமையை உணர்ந்து பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். நமது சங்கத்தின் இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் மனசாட்சியுடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் செயலாற்றுவேன் என சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் உறுதியளிக்கிறேன். சார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி செயற்குழு உறுப்பினராக பதவி ஏற்றிருக்கிறீங்க. செயற்குழு உறுப்பினர்னா என்ன? இந்த சங்கத்தினுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு. இந்த 2 வருடமும் என்ன செயல்பாடுகள் நடக்குதோ அத்தனைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. செக்ரட்டரிக்கு பின்னாடி இருந்து பக்கபலமாக அவர் கூப்பிட்றாருல, நீங்கள் ஃபோன் பண்ணி செக்ரட்டரிட்டு சார் இந்த மாதம் நான் என்ன ஒர்க் பண்ணோம் நீங்கள் பிரிச்சுங்க. சங்க உறுப்பினர்கள் பிரிச்சுட்டு ஒரு 5 பேரோ 10 பேர் பிரிச்சுட்டு அவங்கள வர வைக்கிறதுக்கு, ரெகுலராக கூட்டங்களுக்கு வர வைக்கிறதுக்கு, அதே மாதிரி அடுத்தடுத்த செயல்பாடுகள் வர்றதுக்கு. ஏன்னா இதுதான் முதல் படி. அதுக்கு நீங்கள் மேலே அடுத்த தலைவராகிறதுனா இதில் ஒர்க் பண்ணுறது மெம்பர்ஸ் பார்ப்பாங்க. செயற்குழு உறுப்பினராக இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, அடுத்தடுத்து மேலே வரணும்னு அவங்களாம் மேலே கொண்டு வருவாங்க. அதற்கான முதல் படியில் நிற்கிறீங்க.
சிறப்பாக செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. முதலாவதாக கே வெங்கடேசன் நிறுவன தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். பதவியேற்பு விழாவினுடைய தலைவர் திரு வேல்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு பணிகளுக்கிடையே வேலூர் கட்டடப் பொறியாளர் சங்கத்தினுடைய பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேசியாட்டு உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, நம்முடைய தலைவர் குறிப்பாக நமக்கெல்லாம் ஒரு இளவரசனாக இங்கே வந்து இந்த பதவியேற்பு விழா நடத்திய பொறியாளர் டிஎஸ் பிரபு அவர்களே, அவரோடு இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் மிகவும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய வேலிவர் பேனல் இன்ஜினியர், முன்னாள் மாநிலத்தை பேசியாட்டை ஆண்டவர் நம்முடைய ஐயா புருஷோத்தமன் அவர்களே, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிக சிறப்பாக சீரோடு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய துரைக்கண்ணன் பொறியாளர் அவர்களே, அவரோடு இங்கே வந்து கொண்டு இங்கே நம்முடைய மாநிலத்துக்கு பலம் சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்டேட் ட்ரெஸரர் செந்தில்குமார் ஐயா அவர்களே, அதோடு இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய மண்டலம் ஒன்றுடைய சேர்மன் நம்முடைய ஐயா வரதன் அவர்களே, நம்ம சங்கத்தினுடைய மேனேஜிங் கமிட்டி மெம்பர் திரு சக்திவேல் அவர்களே, நம்முடைய கல்யாணம் வெங்கடேசன் அவர்களே, அவரையும் மேடைக்கு வருக என்று கல்யாண வெங்கடேஷ் அவர்களை மேனேஜிங் கமிட்டி மெம்பர் பேசியாட் அவர்களையும் வருகின்றேன். நம்முடைய ரீஜனல் செக்ரட்டரி குமார் அவர்களே, ராமநாதன் அவர்களே, ஆக இந்த இப்பொழுது மிகவும் துடிப்பாகவும் மிகவும் சிறப்பாகவும் பதவியேற்ற நம்முடைய விஎஸ் அர்ஜுனன் அவர்களே, அவரோடு இணைந்து செயலாற்ற இருக்கின்ற நம்முடைய 2 முருகன் அவர்களே, நம்முடைய வேல்முருகன் ஐயாவை சேர்த்து வேல்ராஜ் ஐயாவை சேர்த்து 3 முருகன்கள் அவரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய இந்த சங்கத்தை முன்னால் சிறப்பாக கட்டி காத்த நம்முடைய சரவணன் சார் அவர்களே, நமக்கு இந்த கடந்த ஆண்டு அவர்களோடு செயல்பட்ட நம்முடைய சுரேஷ் அவர்களே, பொருளாளர் கருணாமூர்த்தி அவர்களே, இந்த சங்கம் இன்றைக்கும் இந்த அளவும் நல்ல முறையிலே இருந்து கொண்டு தமிழ்நாடு அளவிலே சிறப்பாக பீர்நடை போடுகிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் நம்முடைய சங்கத்தினுடைய ஆலோசகர்கள் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களே, லோகநாதன் ஐயா அவர்களே. இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த பத்திரிகையிலே கூட நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள், அங்கே இருக்கின்ற அசம்பிளியில் மட்டும்தான் ஆனரபிள் மெம்பர் என்று போடுவார்கள், நம்முடைய பொறியாளர்களுக்கும் ஆனரபிள் மெம்பர் என்று போடுகின்ற அந்த நல்ல உள்ளத்தை நம்முடைய அர்ஜுனன் சார் அவர்களை நாம் என்னவென்று பாராட்டுவது. ஆகவே இப்படிப்பட்ட பொறியாளர்களே, பொறியாளர் சொந்தங்களே, பொறியாளனுடைய திருமதிகளே என அவங்களுக்கு தான் முதல் சொல்லணும். இந்த பத்திரிகையை நம்முடைய நிகழ்ச்சியை இந்த உலகம் போலாக யூடியூப்பில் சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய அசோகன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனி கொடுத்துக்கின்ற அவர் பேர் தெரியவில்லை, ஆக உமாபதி ஐயா அவர்களே, நம்முடைய லோகநாதன் அவர்களே மற்றும் பேர் தெரியவில்லை விட்டு மன்னிக்க கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அது எப்பவுமே நான் பேசும்போது தான் ஒரு மணி ஒலிக்கும், பேச்சை குறைக்க வேண்டும், அது இயல்பு, அது சரி, நான் என்ன பண்ண முடியும். ஆகவே இப்படியெல்லாம் நாம் இன்றைக்கு இந்த சங்கத்தினுடைய நான் ஏதோ ஒரு மனசில் தோணியது, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, எப்பவுமே நீங்கள் வெற்றிக்கு கூட பாருங்கள், ஒரு செகண்டு, ஒரு வினாடி, ஒரு ட்ரெயினை இது பண்ணுறது விடுறது கூட ஒரு எப்பவுமே நம்ம நம்முடைய தலைவர் சொன்னார், நான் இந்த தலைவர் வருவதற்காக தான் இந்த காலத்தை நான் நீட்டித்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நாம் நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆகட்டும், ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் சர்வீஸ் ஆகட்டும், எப்போ ஒரு நாள் முன்னாடி சாதனர்கள்லாம் சீக்கிரம் பதவி ப்ரமோஷன் இருக்குது. ஆகவே நான் தவறாக சொல்லவில்லை, அவருடைய ஆசைகள் அப்படி. ஆனால் எல்லோரும் அதாவது முயன்று இருக்க வேண்டும், முன்னாடி இருக்க வேண்டும். நம்முடைய தலைவரெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி அவரெல்லாம் கரெக்டாக இந்த நேரத்தில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறாரு. அது அவரோடு வந்திருக்கின்ற பேசியாட்டுடைய பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சங்கம்
ஒரே ஒரு 4 பேரால் தான் துவக்கப்பட்டது. 7 நாளில் துவக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன்னாக்கா ஒரு சில கருத்துக்காக சொல்கிறேன். ஒரு கட்டடத்துக்கு 4 பில்லர் தேவைப்படும். மற்றதெல்லாம் வந்து அங்கே உள்ளே இருக்கலாம். 4 பில்லர் தான். அதில் ஒன்று தான் நம்ம வந்து நம்முடைய வேல்ராஜ் சார் அவர்கள் இந்த சங்கத்துக்கு ஒரு தூணாக இருந்தவர். அதே போன்று நம்முடைய சரவண ஐயா அவர்கள், அதே போன்று விஎஸ் அர்ஜுன் அவர்கள், இவர்கள் 4 பேர்கள் ஆரம்பித்து ஒரு வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாட்டிலே முதல் சங்கம் என்று சொன்னால் அது நம்முடைய வெள்ளூர் சிவில் அசோசியேஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே நம்முடைய அர்ஜுனன் சார் அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த சங்கத்தை இன்றைக்கி வந்து 4/9 இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சங்கம், அர்ஜுனன் சார் என்றால் அவர் வந்து வாஸ்து நிபுணர். எப்பவுமே வாஸ்து பார்த்து கொண்டு இருப்பவர் பாருங்க. இப்போ சிமெண்ட் கம்பெனி கூட வந்தாங்க. அது எப்போ பார்த்தாக்கா சிமெண்ட் கம்பெனி கூட வருவாங்க அப்படின்றதால தெரியும் அவருக்கு. ஆக இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற பொழுது 4/9 என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025நாக்கா 9 வரும். இன்றைக்கினா மாதம் 9. இந்த சங்கம் ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது? 9 ஆண்டு ஆகுது. அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து செய்ய கொடுக்குதான் நம்முடைய விஎஸ் அர்ஜுன் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது 10வது அவதாரமாக தசா அவதாரம் இல்லை, தசாவனுடைய செயல்பாடுகளை செய்பவர் தான் நம்முடைய அர்ஜுன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இவரை மட்டும் நான் இப்பொழுது வருகிறார் என்று நான் சொல்லிவிட்டு நம்முடைய இன்று 2 ஆண்டுகள் இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திய நம்முடைய வேல்ராஜ் அவர்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு அவருடைய செயல்கள் மிக சிறப்பானவை. இந்த சங்கம் மிகவும் மதிப்பு தரக்கூடிய ஒரு சங்கமாக இன்றைக்கு தமிழக அளவில் இருந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் நம்முடைய வேல்ராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இன்றைக்கு எல்லோரும் டைரி எல்லாரும் வெளியிடுவாங்க. ஆனால் நம்ம வேலூர் சிவில் அசோசியேஷன் டைரினாவே அதுக்கு ஒரு கெத்து இருக்குது. அது மாநில அளவில் இருக்கிறது. மாநில தலைவராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற மினிஸ்டராக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்கள் கூட டைரியை கேட்டு பெறுகின்ற ஒரு மதிப்பை, ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுத்தவர் நம்முடைய வேல்ராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடையிலே சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று மகிழ்ச்சி கடையிலே ஆழ்த்தியவர். இவரை எல்லாம் பார்த்து தான் நான் காப்பி அடித்து தான் நானும் அவரை ஒன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் முடியவில்லை. அவரோடு தான் நான் பிடெக் படித்தேன். ஆனால் அவர் அது கடந்து விட்டார். அவரோடு தான் நான் எம்இ படித்தேன். அதையும் கடந்து விட்டார். இன்றைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? சாயல் மெக்கானிக்ஸ் பாஸ் பண்ணி விட்டேன் என்றார். அது ஒரு எனக்கு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நானும் சாயல் மெக்கானிக்ஸ் பாஸ் பண்ண வேண்டும், ஒரே குறிக்கோளை இன்றைக்கு உங்கள் முன் சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆகவே ஆகவே அந்த அளவுக்கு ஒரு ஆளுமைத்தன்மையுடைய தலைவர் அவருடைய அந்த ஆளுமைத்தன்மை நம்மளோடு மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவும் ஆளுகின்ற ஒரு தன்மை நல்ல தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வேல்ராஜ் அவர்கள். அவருக்கு துணையாக இருந்த நம்முடைய சுரேஷ் அவர்களும் கருணாமூர்த்தி அவர்களையும் கட்டி நம்முடைய கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டிருந்தார். அவரெல்லாம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கே உங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும்னு சொன்னார். நான் சொன்ன மீட்டிங்கில் கேட்டேன், சார் நீங்கள் நன்றி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கொடுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கள், எனக்கு சொல்லாதீங்க, அதுதான் இந்த சங்கத்தை சிறப்பாக வழி நடத்துது என்று சொல்லி ஆகவே கடந்த ஆண்டு 2 ஆண்டுகள் மிக சிறப்பான முறையிலே வழிநடத்திய இந்த சங்கத்தை எங்களையும் இன்று நான் வழிநடத்திய நம்முடைய கடந்த ஆண்டு தலைவர், செயலாளர், பொருளாளர், குறிப்பாக வேல்ராஜ் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய ஐயா பிரபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரபு என்றால் ஒரு இளவரசன், ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு ஆண் பக்தன் என்றெல்லாம் டைரியில் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, டைரியில் இருக்கிறது நான் சொல்கின்றேன். ஆகவே இவர்களெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிரபு அவர்களை நான் சில நேரத்தில் அவர்களை உரையாடுகின்ற பொழுது கேட்டேன், சார் நீங்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், ஒர்க்கு கூட பகிர்ந்து கொடுக்குறது தான் சார் எனக்கு வேலையை. ஏன்னா அப்போ தான் சார் நான் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போ தான் நமக்கெல்லாம் கொஞ்சம் வேலை குறையும் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இந்த அளவுக்கு அவருடைய பிரபு சார் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்முடைய வாய்வாளர்கள் எல்ஐசி இயக்குனராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இன்றைக்கி தலைவராக இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நன்றி சொல்லிக்கொண்டு இந்த புருஷோத்தம் சாரோட பற்றி நிறைய சொல்லிட்டேன். அவர் வந்து பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். நம்முடைய பில்டிங் ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்முடைய கம்பைன்டு பில்டிங் ரூல்ஸ்
அதையெல்லாம் நமக்கெல்லாம் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி துரைக்கண்ணு சார் அவர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்றதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அர்ஜுனன் சார் அவர்களை நாம் பார்த்தால் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆகவே எனக்கும் அர்ஜுனன் அவர்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்று சொன்னால், நான் பிஐ பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலே தலைவராக இருக்கும் பொழுது தான் அவர் எனக்கு அங்கே மெம்பராக வந்தார். ஆக இவர் தலைவர் பதவி அதாவது தலைவர் பதவிக்காக இவர் செல்லவில்லை, தலைவர் பதவிதான் இவரை வந்து சேர்ந்தது என்கின்ற ஒரு உண்மையை சொல்லி கொண்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவு நம்முடைய அர்ஜுனன் சார் அவர்கள் எல்லோரும் நீங்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்புறம் அதன் பிறகுதான் அவர் இந்த தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருக்கும் எனக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்று சொன்னால், நான் சிறுவலயம் அதாவது அரக்கோணத்தில் இருக்கின்ற சிறுவலயம் பள்ளியிலே நான் பயின்றேன். அவர் எனக்கு பக்கத்தில் இருக்கிற கருணாவூரில் இருந்து மகேந்திரவாடியில் படித்தார். நான் வேலூர் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் படித்தேன். இவரும் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் படித்தார். நான் எம்இ முடித்தேன். என்னை பார்த்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்இ முடிக்கிறார். என்னுடைய 2 மகன்கள், ஒருத்தன் எம்டெக்கு, ஒருத்தன் எம்ஆர்க்கு. அவருடைய மகளும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எம்ஆர்க்கு, அவங்க பையன் எம்டெக்கு. இப்படி ஒவ்வொரு இதுவும் நாம் பார்க்கின்ற பொழுது நான் பிஐ தலைவராக இருந்தேன், அவரும் பிஐ தலைவராக இருந்தார். நான் வேலூர் கட்டட பொறியாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்தேன், அவரும் கட்டட பொறியாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார். ஆனால் ஒரு சில நேரத்தில் இப்போ அவர்களும் சொன்னார்கள். ஆகவே இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ரொம்ப போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இவர் நம்ம தலைவர்கள்லாம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக அவர் திருமதி அவருடைய மனைமார்கள் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த சங்கம் மேல் மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிச்சிட்டோமா? நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய நிறுவன தலைவர் பொறியாளர் கே வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து முன்னாள் தலைவர் பொறியாளர் சாய் சரவணன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். நன்றி திரு வெங்கடேசன் சார். நமது பொறியாளர் நிறுவன தலைவர் பொறியாளர் கே வெங்கடேசன் அவர்களுக்கு நமது புதிய தலைவர் பொன்னாடை அளித்து கௌரவிக்கின்றார். Happy evening one and all. Happy evening to one and all. PST of Vellore Civil Association 2023-25 வந்து மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருந்ததுக்கு எந்த ஐயமும் இல்லை. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் put your hands together for wonderful appreciation to our President Secretary Velraj and Secretary Suresh and Karnamurthy Treasurer. First of all, we thank for the wonderful contribution to the VCA. அதே போல் I congratulate incoming president to current president Engineer Velraj அண்ட் சாரி வேல்ராஜே வருது பாருங்கள். அவர் நீங்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவர் அந்த இடத்த விட்டு போவே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக வந்து அர்ஜுனன் சார் தான் ஈசி மெம்பரை கூப்பிடணும். அவரே தலைவரை ஒன்று நினச்சிக்கிட்டு அவரே எல்லோரும் கூப்பிட்டுருக்காரு. நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன், என்ன இவர் செய்ய வேண்டிய வேலை அவரு அவ்வளோ ஈடுபாடு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபேசியட் டீம் வந்திருக்காங்க, பிஎஸ்டி. தேங்க்ஸ் ஃபார் ஒரு வேல்யூபிள் டைம் ஹியர் சார், டிஎஸ் பிரபு சார் அண்ட் டீம். அவர் எப்படி பார்த்தோன்னா, நாங்கள் 2023க்கு முன்னாடி என்னோடய தலைவர் பதவி முடிகிற டைமில் தலைவர் பதவி ஏற்றுக்கு வரவே இல்லைங்க அவர். இதான் உண்மை. ரொம்ப நேரம் ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு 2 months அவர் ரொம்ப க்ளோஸாக 3 months ஃபாலோ பண்ணோம். மீட்டிங்கும் சரியாக வரமாட்டார். ரொம்ப அகைன் நாங்கள் கூப்பிடுவோம் அவரை. பட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் அந்த தூஸ் தட்டி மொத்தம் இழுத்துன்னு வந்து நாங்கள் நிற்க வச்சிட்டோம். இப்போ அந்த வண்டி எல்லோரும் ஓவர்டேக் பண்ணி போயின்னுக்குது. இருக்கிற வண்டிலாம் இடிச்சிட்டு போயின்னுக்குது. அது அந்த மாதிரி ஒரு வண்டி நம்ம வேல்ராஜ் சார். ஜோக்ஸ் அப்பார்ட், பட் அந்த டைமிங், அந்த டெடிக்கேஷன் ஆஃப் த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுக்கலான்னு பார்த்தா இவரே விட்டுருவார் மாதிரி அவர். இன்னும் 2 வருஷத்துக்கு அவர் வரமாட்டேன்றார். பின்னாடி காலையில் நான் வரேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போடுறார் தலைவரான்ட்டு. எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம், எல்லாருக்கும் சால்வை போட்டாச்சு. அடுத்த தலைவர் வந்து அர்ஜுன் வந்துடுறான்னு சொல்லிட்டார். மறுநாள் நைட்டு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் பிரசிடென்ட்ஷிப். நான் என்னால் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப சிக்காக இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்கணுன்ட்டு.
சரி அவர் விட்டுட்டாருன்னா அவரோட கமிட்மெண்ட் இருக்குது, விட்டுட்டு பாடுன்னா இவர் மறுநாள் அவர் வீட்டுக்கு போயிட்டார். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு நீ உடம்பு சரிதோ இல்லையோ நீ தலைவர் பதவி ஏற்று தான் ஆகணுன்ட்டு அவர் போய் கூட்டின்னு விட்டார். மறுநாள் 2 நாள் கழிச்சு நான் ஏற்றுக்கிறேன்னு திரும்பி மெசேஜ் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் சிறப்பான முறையில் போட்டிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன் நம்ம வெங்கடேசன் சார்லேருந்து, அதுக்கப்புறம் சக்திவேல் அவர் ஒரு 3 இயர்ஸ் இதை பிளான் பண்ணார். கோவிட் டைமில் சேலஞ்சிங் டைமில் சக்திவேல் பண்ணியிருக்கா. அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் பதவி எடுத்த அப்புறம் வந்து கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் நான் வரும்போது 21 அந்த கோவிடுக்கு அப்புறம் தான் வந்தோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கிறதால இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல கிரவுண்ட் இருக்குது. அதுதான் இப்போது அந்த விசியோட பிளாட்ஃபார்ம். அது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டீங்க, இந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் அட்டகாசமாக விளையாடலாம். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். பிஃபோர் தட் நம்ம வேல்ராஜ் சார் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பேஸ்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் வர வேண்டியது தான், விளையாடிட்டு 6 அடிச்சுட்டு போகலாம். ஆனால் லாஸ்ட் இயர் நாங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். லேண்டு வாங்குறதுக்காக நாங்கள் இதே 23 பேசினோம். 10 லட்ச ரூபா நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். 30% அச்சீவ் பண்ணியிருக்காரு அவர். இந்த நேரத்துக்கு அவர் நேரத்தில் வாழ்த்துக்கள். அது டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் இது போதாது, நம்ம போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. நம்ம லேண்ட் வாங்கணும். அதில் வெள்ளூர் சிவன் அசோசியேஷனோட பில்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு தான் இந்த நேரத்தில் எல்லோரும் கேட்டுக்கிறேன். அதை வந்து வருங்கால தலைவர், இந்த தலைவர் பதவி ஏற்கும் தலைவர் வந்து அதை நிறைவேற்றி தரணும். உங்கள் சார்பாக, நம் பொறியாளர்கள் சங்கம் சார்பாக இதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் தலைவர் சாய் சரவணன் அவர்களுக்கு தலைவர் மரியாதை கௌரவிக்கின்றார். தனது வாழ்த்துறையை நகைச்சுவையாக இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டேன், சேர்த்து வழங்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் நம்ம மாநில தலைவர் சொல்லிட்டார். அவர் பதவியேற்பு ஒரு கை வச்சு சொன்னார் பாருங்க, இதுதான் இப்படி நடக்கணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் செய்யணும், உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு. அதையே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அது ரிப்பீட் பண்ண சொல்ல விரும்பல. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றிங்கனாவே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம சங்கம் மூவ் ஆகிடும். தேங்க்யூ. நன்றி சரவணன் சார் அவர்களே. அடுத்து தன்னுடைய உரையை முன்னதாகவே முடித்த மூத்த பொறியாளர் NR லோகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து சங்க ஆலோசகர் T ஆறுமுகம் முதலி அவர்கள் வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடு செந்தமிழ் வரிசை அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே இறைவா, வாழ்க வளமுடன். இன்று இந்த சிறப்பு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பின் பொறியாளர் சங்க பொறுப்பாளர்களே, கடந்த 23-25 ஆண்டுகளில் வேலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தை சிறப்பாக நடத்திய வேல்ராஜ் அவருடைய சார்ந்த பொறியாளர்களே, இன்று பதவியேற்றிருக்கின்ற அர்ஜுனன், H முருகன், S முருகன் உள்ளிட்ட குழுவினர் பொறியாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு எனக்கு உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள், இங்கே இருக்கின்ற அனைத்து இந்த ஆண்டு பொறியாளர்களும் என்னுடைய மாணவர்கள் என்பதை எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நான் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போதே சொல்வது உண்டு, நீங்கள் இந்த படிப்போடு நிறுத்திவிடக்கூடாது, மேற்கொண்டு உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தொழிலே எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் உங்களுடன் ஒரு பெரிய படிப்பு இருந்தால்தான் அதற்கு கௌரவம் இருக்கும். நீங்கள் நிறைய படித்து இருந்தால், நிறைய சிறப்பான பணிகள் செய்தால் கூட அதுக்கு கூட பின்னாடி உங்களுடைய தகுதி இருந்தான்னு பார்ப்பாங்க. அது அப்போ தான் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கொடுக்கும். இப்போது எல்லாரும் அந்த பட்டய படிப்போடு நிறுத்தாமல் எல்லாரும் பட்டங்கள் பெற்று அதுக்கு மேலே பிஜியும் படித்து எல்லாம் இருக்கின்றீர்கள் என்பதும் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இப்பொழுது பதவியேற்கின்ற அர்ஜுனன் குழு அவர்கள் இந்த பொறியாளருக்காக ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டுவதற்கு அதற்கு நீங்கள் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு, ஏன்னா ஒரு சங்கத்திற்கு எப்படின்னா சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும்.
அது இருந்தால் தான் அப்போ வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், இப்போ நமக்கு அந்த க்ரீன் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து நமக்கு வேலூரில் வந்து அவ்வளோ இடம், அதுக்கு முன்னே இருந்ததை விட இடம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது திட்ட மேலாண்மை சரியாக இல்லை. பழைய அம்பிகா பஸ் சர்வீஸ் க்ரௌன் அந்த நேஷ்னல் தியேட்டர் அந்த வழியிலேருந்து நேராக போகிறப்போ அப்போ என்ன பண்ணோன்னா அங்கே மேம்பாலத்தை உயர்த்தி அதை நேராக வந்து போயிருந்தாங்கன்னா அதில் இருக்கின்ற நிறைய டிராஃபிக் வந்து குறையும். ஆகையினால இதை நீங்கள் டிராஃபிக் இதுக்கும் கலெக்டருடனும் சந்திக்கும் போதும் இந்த எம்டிஏவில் இதெல்லாம் வந்து சொல்லி அதையும் வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக ஆறுமுக முதலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா சீக்கிரம் முடிக்கிறதுனால. எனக்கு வந்து அம்மா வந்து 1994 தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து திருமணம் வந்து 2000 ஆச்சு. இங்கே வேலூர் தான் ஆச்சு. சொன்ன மாதிரி வெங்கடேசா சொன்ன மாதிரி எனக்கு அங்கே சொந்த ஊர், இங்கே படித்து இங்கே செட்டில் ஆகணும். எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்து இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணமே எங்களுடைய ஃபாதர் சொல்லலாம். அவர் கொஞ்சம் மேலே மலைக்கு வரார், எனக்கு கொஞ்சம் பள்ளி வந்தார். BS அர்ஜுனன் அவர்களின் மாமனார் அவர்களுக்கு அவருடைய குடும்பமே இணைந்து அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கல்யாணம் சொல்லிட்டுமா அவரை தொடர்ந்து மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் செக்ரட்டரி எச் முருகன், ட்ரெஷரர் எஸ் முருகன் பதவியேற்று திரு வேல்ராஜ் அவர்களுடைய டீமுகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். காஞ்சிபுரம் சங்கத்தின் சார்பாக இந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி. வணக்கம். அவர்களை வாழ்த்து வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கம் இன்று புதியதாக பொறுப்பேற்றுள்ள VS அர்ஜுனன், H முருகன் அண்ட் S முருகன் இவர்கள் இந்த ஆண்டினுடைய புதிய பொறுப்பாளர்களை பதவியேற்றிருக்காங்க. இவங்க சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி 2 வருஷம் பொறுப்பாளர்களாக இருந்த திரு வேல்ராஜ் சார், சுரேஷ் சார், கருணாமூர்த்தி சார், இவங்க பார்த்திங்கனாக்கா சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் சரி, சங்கம் நடந்த விதமும் சரி, ஒரு சிறப்பான ஒரு இடத்துல அணுக்ளாஸ்னு ஒரு ஹோட்டலில் 2 ஆண்டுகளாக வந்து மிக சிறப்பான முறையில் வந்து எல்லா நிகழ்ச்சியும் வந்து ரொம்ப அருமையாக நடத்தினாங்க. அதே போல் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகிறது, மற்ற டெக்னிக்கல் ப்ரோக்ராம் நடத்துனது எல்லாமே பார்த்திங்கனாக்கா மற்றவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ஒரு மிக சிறப்பாக நடத்தினாங்க. அந்த டீமுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நான் எல்லோரும் கேட்டுக்கிறேன். இதே போல் வந்து இப்போ புதுசாக பதவியேற்றிருக்கவங்களும் இதே போல் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2018, அதாவது 2018லேருந்து 2020 வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரவணன் சார் வந்தார். நான் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் எல்லோரும் இருக்கிறது. கோவிட் டைம்ன்றதுனால நான் 3 வருஷம் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த பீரியட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே போனது. ஈசி மீட்டிங்கானா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்கு, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, டெக்னிக்கல் செமினார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கும். அதை நான் சும்மா ஜஸ்ட்டு நினைவு கூறுறதுக்காக தான் சொல்கிறேன். இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும்.
எல்லா மெம்பரும் வந்து ஏற்கனவே இந்த டீமுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே ஒத்துழைப்பை இந்த டீமுக்கும் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கிய பொறியாளர் எல் சக்திவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டலம் 1 செயலாளர் பொறியாளர் பி குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். இல்லையா? நன்றி சக்திவேல் சார் அவர்கள். மண்டலம் 1 தலைவர் பொறியாளர் இ வரதன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் இரவு வணக்கம். இரவுதான் இன்று வேலூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மாநில தலைவர் டிஎஸ் பிரபு அவர்களே, நாங்கள் பிரபுன்னு சொல்லக்கூட மகாபிரபுனே சொல்லலாம். ஆமாம், நான் இல்லை உண்மையிலே அவர் வந்து ஒரு இனிமையானவர். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி போய் ஒரு 2 நாள் அவர் கூட இருந்தோம். ஒரு ஃபேசட்டோட செமினார், அதாவது தலைமை பண்பு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தாங்க. வருஷம் நடக்கும். இப்போ எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு நல்ல நடந்தது. அதேமாரி எங்கள் மாநில துணைத் தலைவர் புருஷோத்தமன் சார் அவர்களே, மாநில செயலாளர் துரைக்கண்ணன் அவர்களே, மாநில செயலாளர் மாநில பொருளாளர் செந்தில்குமார் அவர்களே, மாநில ஜாயின்ட் செக்ரட்டரி ராமநாதன் சார் அவர்களே. ஏன்னா நான் வந்து செங்கல்பட்டு சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்குங்க. இங்கே இந்த மண்டலம் 1 வந்து 11 சங்கம் இருக்குது. 11 சங்கத்தில் வந்து இங்கே முன்னால் இருந்தார் தலைவராக இருந்தார் வேல்ராஜ் சார் வந்து ஒரு சிறப்பானவர். எதை பற்றி துருன்னு ஒரு எதனா மீட்டிங் இருந்தால் முன்னாடி வந்து நின்றுவார். எதனா ஒரு லெட்டர் ஒன்று இல்லை எதனா ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துனே இருப்பார். சார் இதை பண்ணணும் சார், அதை பண்ணணும் சார்ன்ட்டு. அதேமாதிரி அது சக்திவேல் சாரும். இப்போது அர்ஜுனன் சாரை பற்றி சொல்லணுன்னா, சார் மீட்டிங் இருக்குது சார், நாங்கள் ஏற்காடு போகிறோம். இல்லை சார் நாங்கள் வர முடியல, இருந்தாலும் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க சார்ன்னார். எங்கள் அசோசியேஷனில் போயிட்டு நான் சொல்லும்போது, ஏன்பா இப்போ தான் போனேன், எங்கே போக போகிறேன்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு பார்த்தோம். நான் வந்து என் சங்கத்தில் வந்து கூடும்போது சொன்னாங்க. ஆனால் அர்ஜுனன் சார் வந்து என்ன, எப்படி வேல்ராஜ் சார் இருந்தாரோ அவரை விட இப்போ சொன்ன மாதிரி அவரோட இவர் ரொம்ப பாசிட்டிவ். 100%னா இவர் 200% இருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாசிட்டிவ். சார் வந்துடுங்க சார், எப்படியாவது என்ன வந்துடுங்க சார், பார்க்கணும் சார். அந்த ஒரு தலைமை பண்புக்கு ஏற்ற ஆள். ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சு கொடுத்தாரு. எனக்கு கூட ஸ்பீச்சு கம்மி தான், ஆனால் நல்ல ஸ்பீச்சு கொடுத்தாருங்க. நல்ல ஒரு அருமையாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்படி தான் இந்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் தலைவர் சொன்னார், ஒரு இது போட்டு கொடுத்துட்டாரு சார்ட்டு. எப்பா நீங்கள் எங்கன்னா பண்ணுங்க, எதனா பண்ணுங்க, இந்த டேட்டுக்கெல்லாம் எனக்கு கூட வந்துடுங்க. எங்கள் தலைவர் சார் தான். ஆமாம், உண்மையிலே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். உண்மையிலே அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆச்சரியம். இவர் சொல்லிட்டார், சார் நான் இது மாதிரிலாம் பண்ண போகிறேன், என் கூட ஒத்துழைமை கொடுங்க. உண்மையிலே சார் தலைமை பண்பு வந்து ரோஜா மாலை கிடையாது சார், முள் கிரீடம் தான். ஆனால் நம்ம எப்படி கொண்டு எடுத்தும் போகிறோமோ அது உங்களை குத்தாமல் இருக்கும். ஆமாம் சார். ஆனால் தனி மரம் தோப்பாகாது. இந்த மண்டலம் 1 சார்பாகவும் செங்கல்பட்டு சிவில் இன்ஜினியர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் வேல்ராஜ் சார் மாதிரி இப்போ சொன்னார் பாருங்கள், வேல்ராஜ் சார் ஒரு அமக்கலமானவர் சார் உண்மையிலே. அதே மாதிரி அடுத்த இது உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதே மாதிரி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இந்த சங்கத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க சார். எனக்கு வாய்ப்பளித்த இந்த வேலூர் சங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஃபேசட்டுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண்டலம் 1 தலைவர் பொறியாளர் வரதன் அவர்களுக்கு புதிய தலைவர் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து பொறியாளர் சி ராமநாதன் மாநில பொருளாளர் அவர்களை, இணைச் செயலாளர் மாநில கூட்டமைப்பு அவர்களை வாழ்த்துருவாங்க. அவர் இல்லையா? வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.